ஸோ வணக்கம், என் பேர் ராஜேஷ். ஐ ரெப்ரசன்ட் தி ஆர்கனைசேஷன் அவேர்னஸ் ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு நாங்கள் கிட்டத்தட்ட 8 வருஷமாக டிஃப்ரெண்ட் சோஷியல் இனிஷியேட்டிவ்ஸ் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் பர்டிகுலர்லி இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு வைல்ட் லைஃப் ப்ராஜெக்ட் என்கேஜ் ஆகிருக்கோம். இந்த ப்ராஜெக்டில் வந்து வி ஆர் என்ஷூரிங் தட் சம்மரில் வைல்ட் லைஃப்க்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதுக்கான ஒரு சின்ன இனிஷியேட்டிவாக பெர்னகன்பாளையம் ரேஞ்ச் நம்ம கோயம்புத்தூர் ஃபாரஸ்ட் டிவிஷனில் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் வித் த சப்போர்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். அண்ட் ஒரு கொஞ்சம் ஸ்டடீஸ் எல்லாம் பண்ணும்போது உள்ள ரிசோர்ஸஸ் எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம், ஸோ தட் அந்த ஹியூமன் கான்ஃப்ளிக்ட், வைல்ட் லைஃப் அனிமல்ஸோட இஷ்யூஸ் எல்லாம் இருக்காமல் பார்க்கறதுக்காக வி ஹாவ் ஒர்க்ட் ஆன் திங்ஸ். அண்ட் அதில் ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹாவ் கிரியேட்டட் ரெனோவேட்டட் தி எக்ஸிஸ்டிங் வாட்டர் ட்ரஃப்ஸ். அந்த வாட்டர் ட்ரஃப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹஸ் டேக்கன் குட் இனிஷியேட்டிவ் டு ஐடென்டிஃபை ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன்ஸ். அந்த லொக்கேஷன்ஸ் பேஸ் பண்ணி தண்ணி கொடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. பட் டியூ டு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், டிஃப்ரெண்ட் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், சம்மர், வின்டர், ரெய்னி எல்லாம் இருக்கிறதுனால அந்த ஒரு பீரியட் அந்த தொட்டியெல்லாம் டேமேஜ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அந்த டேமேஜ் ஆக லைக் தெர் இஸ் சம் ப்ராசஸ் இருக்கணும் அதை நம்ம ரினோவேட் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மெயின்டெனன்ஸ் வந்து நாங்கள் இது பண்ணி கம்ப்ளீட்டாக ரினோவேஷன் பண்ணி இப்போது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இது ஒரு ஈகோ சிஸ்டம் கிரியேட் பண்ணலான்ட்டு இருக்கோம். வேரன் வி ஆர் நாட் ஓன்லி ப்ரொவைடிங் வாட்டர், வி ஆர் ஆல்சோ ப்ரொவைடிங் ஃபுட் within the forest region, because our forest, Coimbatore forest, is a dry forest region. And அந்த இதில் we are working on. And to add on, யூஎஸ்டின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன், அவங்க சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவ் சப்போர்ட் மூலிமா இந்த ப்ராஜெக்டை வந்து நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ ப்ராஜெக்ட் பர்யாவரணா வந்து இட்ஸ் பியூர்லி அன் இனிஷியேட்டிவ் டு ஹெல்ப் தி வைல்ட் லைஃப் survive in the summer. And we want to provide benefits to the wildlife rather than avoiding them from coming to our location. Thank you. The same day வந்து நாங்கள் சும்மா ட்ரையல் ரன்னுக்கு வந்து தொட்டி ஸ்டார்ட் பண்ணோம். அந்த ட்ரையல் ரன் பண்ணும்போது லீக்கேஜஸ் ஏதாவது டேமேஜஸ் இருக்கா செக் பண்ணுறதுக்கு. அன்னைக்கு ஈவினிங்கே ஒரு 5 o'clock 6 o'clock மேலே பார்த்தீங்கன்னா லைக் கிட்டத்தட்ட ஒரு 15-20 யானை எலிஃபென்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் எலிஃபென்ட்ஸ் மட்டும் இல்லை, மற்ற வைல்ட் லைஃபும் வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் பேர்ட்ஸ் ஆல் ஈக்குவலி கெட்டிங் பெனிஃபிட்டட். ஸோ நாங்கள் நினச்ச இது வந்து நடந்திருக்கு. ஸோ வி ஆர் ஹாப்பி தட் வி ஆர் அ பார்ட் ஆஃப் திஸ் வைல்ட் லைஃப் காஸ். அண்ட் இல்லைங்க, ஆக்சுவலி எங்களோட ஐடியா வந்து என்னென்னா இட்ஸ் ஈகோ சிஸ்டம் பில்ட் பண்ணணும். ஸோ ஈகோ சிஸ்டம் பண்ணும்போது தண்ணி ஒரு ரிசோர்ஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ரிசோர்ஸஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் வாட்டர், பேசிக் ரிசோர்ஸ் வந்து தண்ணி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு இல்லாமல் பிளான்டேஷன்ஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கோம், விச் வில் என்ஹான்ஸ் தி நம்பர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இன் தி ரீஜன். ஸோ அதுலேருந்து ஒரு எலிஃபெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 kg ஃபுட் ஒரு நாளுக்கு தேவைப்படுது. ஸோ அந்த இது வந்து லைக் அது எப்படி அந்த ஃபாரஸ்ட்குள்ளேயே நம்ம கிரியேட் பண்ணலாம், எப்படி வந்து அவங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே எல்லாம் ப்ரொவைட் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் புது ட்ரஃப்ஸும் ஆட் பண்ணுறோம் இந்த கம்மிங் ஃபினான்ஷியல் இயர். அண்ட் எக்ஸிஸ்டிங் ட்ரஃப்ஸும் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். அண்ட் கோயிங் ஃபார்வர்ட் ஹோப்ஃபுல்லி நாங்களே வந்து மெயின்டெனன்ஸ் சப்போர்ட் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட சேர்ந்து பண்ணலான்ட்டு இருக்கோம். ஸோ யா, வி ஹோப் இட் கோஸ் அப் வெரி வெல் அண்ட் we are happy to be a part. Well, already as I said, நம்ம கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து எல்லா ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன்ஸில் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. பட் அடிஷ்னல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த அடிஷ்னல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் வந்து டிபார்ட்மெண்ட்லேருந்து தெரிஞ்சுட்டு நம்ம டிஎஃப்ஓ சார் ப்ளஸ் டிஃப்ரெண்ட் ரேஞ்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க மூலியமாக தெரிஞ்சுட்டு நம்ம ஒவ்வொரு லொக்கேஷன் போய் அங்கே எப்படி ப்ரொவைட் பண்ண முடியும். there will be hurdles, அது நாங்கள் நல்லா தெரிஞ்சுருக்கோம். பட் அந்த ஹடல்ஸை மீறி எப்படி நம்ம ப்ரொவைட் பண்ண முடியும், அண்ட் அதனால் நம்ம எப்படி ஒரு வைல்ட் லைஃப் வந்து சேஃபாக அவங்களோட ரீஜன்லேயே வைக்க முடியும், ஸோ தட் அந்த கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்து லிமிட் ஆகுது. ஸோ பெர்னகன்பாளையம் ரேஞ்ச் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம், மற்ற ரேஞ்சஸும் பண்ணுறோம். பட் ஸ்டார்ட் வித் பெர்னகன்பாளையம் வந்து ஒரு இடத்துல கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்துட்டு அடுத்த நெக்ஸ்ட் லொக்கேஷன் மூவ் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும்.